அனைவருக்கும் வணக்கம். நமது கடற்கரை சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத தோழர்கள் சப்ஸ்கிரைப் செய்ய வேண்டுகிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு முக்கியமான தலைப்பு. அது என்னன்னா, இலங்கை கடற்படை தொடர்ந்து தமிழக மீனவர்களை சித்திரவதை செய்யக்கூடிய தொடர் நிகழ்வுகளை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பேச போகிறோம். இலங்கை கடற்படை கிட்டத்தட்ட 1983 தொடங்கி இன்று வரை 1000க்கும் மேற்பட்ட தமிழக மீனவர்களை படுகொலை செய்திருக்கிறது. இதுவரையில் இந்த 1000 படுகொலைக்கும் எந்த விதமான கொலை வழக்கும் பதிவு செய்யப்படவில்லை. ரொம்ப வேதனையான விஷயம். உலக நாடுகளில் எங்கேயுமே நடக்காத ஒரு அக்கிரமம் இலங்கையினுடைய அரசு, அதனுடைய கடற்படை, அதனுடைய கப்பல் படை, அதனுடைய இராணுவம் எல்லாமே தொடர்ந்து தமிழக மீனவர்கள் மீது குறிவைத்து தாக்கி கொண்டிருக்கிறது. நேற்றைக்கு கூட 32 மீனவர்களை சிறைபிடித்திருக்கிறது இலங்கை கடற்படை. பாரம்பரிய கடலில் மீன் பிடிக்கக்கூடிய ஒரு வேட்டை சமூகமான இந்த மீனவர்கள் மீது கொடும் தாக்குதல்களை தொடர்ந்து அரங்கேற்றி வருகிறது இலங்கையினுடைய காடையற்படை. கை கட்டி வாய்ப்பத்தி மௌனமாக வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறது மத்திய அரசு. காங்கிரஸ் அரசிலும் இதே நிலை, பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சியினுடைய இதே நிலை. மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு மத்திய அரசு தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. இலங்கை என்பது மிகச்சிறிய ஒரு குட்டி தீவு. இந்த தீவு தொடர்ந்து தமிழக மீனவர்கள் மீது தாக்குதல் தொடுப்பதை வேடிக்கை பார்ப்பது எந்த வகை நியாயம் என்று தமிழக மீனவர்கள் தொடர்ந்து குரல் கொடுத்து வருகிறோம். பல்வேறு விதமான போராட்டங்கள், எல்லா வகையான போராட்டங்களையும் நடத்திவிட்டோம். மீன் பிடிக்கிறது ஒரு குற்றமான நாட்டில், கடல்ல போய் மீன் பிடிப்பது அது ஒரு தொழில், அது மீனவர்களுடைய பாரம்பரிய தொழில். அங்க போய் மீன் பிடிப்பது குற்றம்ன்றாங்க. சரி, கச்சத்தீவு யாருடையது? கச்சத்தீவு நம்முடைய இந்திய அரசினுடைய நிலம். இது நம்முடைய சேதுபதி மன்னர், ராமநாதபுரம் சேதுபதி மன்னருடைய பேர்ல இன்றைக்கும் பட்டாவாக தாக்கலாகி இருக்கிறது. அதற்கான பட்டயங்கள்லாம் இருக்குது. இது வரலாற்று உண்மை. 1974 திருமதி இந்திரா காந்தி அவர்களும் சிறிமாவோ பண்டாரநாயக்காவும் ஒரு ஒப்பந்தம் போடுகிறார்கள். சிறிமாவோ பண்டாரநாயக்காவுக்கு அந்த இடம் தேவைப்படுகிறது, எங்களுக்கு கொடுங்கள் என்று கேட்கிறார். இந்திரா காந்தி அவர்கள் நட்பின் அடையாளமாக அதை தாரை வார்க்கிறார். இந்த தாரை வார்ப்புக்கு யார் காரணம் அப்படின்னா, இந்திரா காந்தி காங்கிரஸை தாண்டி திராவிட முன்னேற்ற கழகம் கலைஞருக்கு தான், திரு கருணாநிதி அவர்களுக்கு தான் இதுல மொத்த பங்குமே. மீனவ சமுதாயத்துடைய இன்றைய வீழ்ச்சிக்கும் அழிவுக்கும் காரணம் அன்றைக்கு இருந்த முதல்வர் கருணாநிதி அவர்கள். எந்த விதமான போராட்டமும் நடத்தல, மக்கள்கிட்ட கருத்து கேட்பு நடத்தல. கொல்லைப்புறமாக அவங்களுக்கு அனுமதியை வழங்கிவிட்டு, நான் அன்றையிலிருந்து போராடிக்கிட்டு தான் இருக்கிறேன், கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறேன். இந்த மத்திய அரசு அவங்க நெருக்கடி கொடுத்து அதை இலங்கைக்கு கொடுத்துட்டாங்க அப்படின்னு ஒரு பொய்யான செய்தியை தொடர்ந்து கோயப்பல் தந்திரத்துல தொடர்ந்து தமிழகத்துல பரப்பிக்கிட்டு இருக்கார். ஆனால் இவர் வெளியுறவுடைய செயலாளரையும் சந்தித்திருக்கிறார், இலங்கையினுடைய வெளிவிவகாரத்துறையினுடைய செயலாளரையும் சந்திச்சிருக்கார். அவங்களோட பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க. இவர்கிட்ட கருத்துக்கள் எடுத்து சொல்லப்பட்டிருக்குது. இந்த மாதிரி நம்முடைய கச்சத்தீவை இலங்கைக்கு தாரை வார்க்க போறோம், கொடுக்க போறோம் அப்படிங்கிற தகவல் எல்லாம் இவருக்கு போயிருக்கு. இதுல என்ன வம்புக்கு இழுக்காதீங்க, கொடுத்தா கொடுத்துங்க அப்படின்லாம் மறைமுகமா பேசிவிட்டு, மற்ற நேரங்கள்ல வெளியில நான் கொடுக்கல, நான் எதிர்த்து போராடினேன், அன்றைக்கு இருந்த மத்திய அரசை என்னால் எதிர்க்க முடியவில்லை, இது எல்லாம் ஒரு பொய்யை சொல்லி இன்னைக்கு 1000 படுகொலையில நிக்கிறதுக்கு காரணம் அன்றைக்கு இருந்த திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் கருணாநிதி அவர்கள் தான். சரி, இதை எப்படியாவது காப்பாற்றிடணும் அப்படின்னு நினைச்சு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் உச்ச நீதிமன்றம் வரையிலும் இதை வழக்குக்கு கொண்டு போனாங்க.
அவங்க வெறும் வழக்கு அரசு கட்சி சார்பாக வழக்குக்கு மட்டும் போகாம இதுல வருவாய்த்துறையும் இணைத்து அரசையும் இணைத்து அங்க உச்ச நீதிமன்றத்துல வழக்கு தொடுத்து இன்றைக்கு அந்த வழக்கு நிலுவையில் இருந்து கொண்டிருக்கிறது. இப்படி திராவிட முன்னேற்ற கழகம் மீனவர்களுக்கு எதிராக தொடர்ந்து செயல்படுகிறது. இந்த விடிய அரசு தொடர்ந்து செயல்படுகிறது. ஆனால் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இந்த மீனவ மக்களை எப்படியாவது காப்பாற்றி கரை சேர்த்து விட வேண்டும், இனி ஒரு படுகொலைகள் நடக்கக்கூடாது என்பதற்காக தொடர்ந்து சட்ட போராட்டங்களை நடத்தி வந்தார். இன்றைக்கு 40 எம்பி யார் கையில் இருக்கு? திராவிட முன்னேற்ற கழகத்துக்கிட்ட கூட்டணி கட்சியோட சேர்த்து 40-80 எம்பிகள் இருக்காங்க. ஒரு அழுத்தம் கொடுக்கணுமா வேண்டாமா? மத்திய அரசுக்கு ஒரு அழுத்தத்தை கொடுத்து இப்பவாது ஒரு தீர்வை எட்ட வேண்டும். ஆனா வழக்கம் போல கடிதம் எழுதுவது, இதுதான் விடிய அரசனுடைய திமுக ஸ்டாலினுடைய செயல்பாடாக இன்றைக்கு மாறிக்கொண்டிருக்கிறது. இதை நாம இப்படியே விட முடியாது. மீனவ மக்கள் தொடர்ந்து படுகொலை ஆவதை நாம வேடிக்கை பார்த்துட்டு இருக்க முடியாது. உலக கடல் சட்டங்களும் இதற்கு அனுமதிக்கவில்லை, இந்திய அரசியலமைப்பு சட்டங்களும் இதற்கு அனுமதிக்கவில்லை. ஆனால் இந்த தொடர் படுகொலைகள் நடக்கிறது. இப்போ இதுல என்ன ரொம்ப சிக்கலான விஷயம், ரொம்ப கொடுமையான விஷயம்னு பாத்தீங்கன்னா, இன்றைக்கு அந்த இலங்கை கடற்படை நம்முடைய தமிழக எல்லைக்குள் நம்மள கடத்திட்டு போறாங்க, சித்திரவதை பண்றாங்க, படகுகளை பறிமுதல் பண்றாங்க. நாம கேட்கிறோம் தொடர்ந்து, இந்திய அரசே அங்க ஒரு நம்முடைய கப்பலை நிறுத்தி வைங்க, நம்முடைய ராணுவத்தை நிறுத்தி வைங்க. நீங்க தானே சொல்றீங்க எல்லை தாண்டுகிறார்கள், ஏன் எல்லை தாண்ட விடுறீங்க? அங்க எல்லைன்னு ஒண்ணு ஏதாவது போட்டு வச்சிருக்கீங்களா? கடல்ல ஏதாவது எல்லை இருக்கா? என்ன ஒரு அபத்தமான ஒரு செய்தியை தொடர்ந்து பரப்பிக்கிட்டு இருக்கீங்க. அப்படி ஒரு எல்லையே கிடையாது. மீன் பிடித்தல்ல ஒரே ஒரு முறைதான். மீனவர்கள் மீன் பிடிக்க வேண்டும் என்று சொன்னால் அது வெறும் விசைப்படகு வலைகள் மட்டுமல்ல, எல்லாவற்றையும் தாண்டி இருக்கக்கூடியது காற்று. காற்று மட்டும்தான் மீனவர்களுடைய மீன்பிடி இது தீர்மானிக்கும். நாம எங்க போய் நிக்கிறோம், எங்க போய் முடிகிறோம் அப்படிங்கிறது எல்லாமே காற்று தான் தீர்மானிக்கும். அந்த காற்றுகள் தீர்மானிக்கிறத பொறுத்து தான் நாம எங்க போயிட்டு கடைசியா நிக்கிறோங்கிறது. ஸோ காற்று தீர்மானித்து நமக்கு இலங்கையினுடைய கடல் எல்லைக்குள்ள நம்மளை கொண்டு போய் சேர்த்தா அதுக்கு நாம பொறுப்பு கிடையாது. அப்படியே நம்முடைய கடல் எல்லைக்குள், அவர்களுடைய கடல் எல்லைக்குள்ள நம்ம காற்றினுடைய சூழலால் நம்ம சென்றா கூட அவங்க கைது செய்து விசாரிச்சு வெளியில அனுப்பணும். இதான் முறை, இதான் உலக சட்டம். அப்படிதான் உலக சட்டம் சொல்லுது. அது பாகிஸ்தானாக இருக்கட்டும், இல்லை வேற எந்த நாடுகளா இருக்கட்டும், யாரையுமே இப்ப ஈரான்ல போய் மீன் பிடிக்கிறாங்க, ஈராக்ல மீன் பிடிக்கிறாங்க, குவைத்துல மீன் பிடிக்கிறாங்க, அங்கெல்லாம் கைது பண்ணி உடனே ஜெயிலுக்கு அனுப்பிச்சிடுறாங்களா? எதுவுமே கிடையாது. அப்படியே கைது பண்ணாலும் கூட அவங்க சித்திரவதை பண்ண மாட்டாங்க, முறையாக கைது பண்ணி சட்டபூர்வமா வெளியில விடுவாங்க. ஆனா இதெல்லாம் எதையுமே கடைபிடிக்காம இந்த சிங்கள காடையர் படை தொடர்ந்து இந்த அட்டூழியத்தை நடத்தி கொண்டு இருக்கிறது. மத்திய அரசு தொடர்ந்து வேடிக்கை பார்க்குது. அவங்க தேர்தல் நேரத்தில் மட்டும்தான் அந்த பிஜேபி இருக்குது. இந்த 5 ஆண்டுகள்ல பொய்ய திரும்ப திரும்ப சொல்லக்கூடிய ஒரு அரசாக இருக்குது. என்னன்னா, நாங்கள் வந்தால் கச்சத்தீவை மீட்டு கொடுப்போம். 10 ஆண்டுகள் ஆயிடுச்சு, எங்காச்சு? கச்சத்தீவை மீட்டு கொடுத்துட்டீங்களா? கச்சத்தீவை மீட்டு கொடுங்கன்னு நாங்க கேட்கிறோம். இது எங்களுடைய இடம், எங்களுடைய பாரம்பரிய இடம், எங்களுடைய மூதாதையருடைய இடம். இந்த கச்சத்தீவை மீட்டு கொடுங்க நாங்களும் கேட்டுக்கிட்டு இருக்கோம். நீங்களும் தேர்தல் அறிக்கையில சொல்றீங்க கச்சத்தீவை நாங்க வந்தா மீட்டு கொடுப்போன்னு. ஆனா பொய்யை மட்டுமே பேசக்கூடிய மோடி, பொய்யை மட்டுமே பேசக்கூடிய நிர்மலா சீதாராமன், பொய்யை மட்டுமே பேசிக் கொண்டிருந்த முன்னாள் அமைச்சர் சுஷ்மா ஸ்வராஜ், இவங்கெல்லாம் தொடர்ந்து பொய். மீனவர்களை எப்படி ஏமாற்றுவது, அவருடைய ஓட்டுகளை நம்ம எப்படி பெறுவது, அவங்க எப்படி கேடு கேட்டா நமக்கு என்ன, எதையை பத்தியும் கவலை கிடையாது. நம்முடைய ராஜாங்கம் இலங்கையோட அப்படியே ஒட்டோட உறவோடு இருக்கணும். ஆனா அவங்க செய்யக்கூடிய எந்த தவறையும் நாங்க தட்டி கேட்க மாட்டோம். இது என்ன போக்கு? இந்த போக்கு எப்படி சரியானதா இருக்கும்? இதை மாற்ற வேண்டாமா? இதை மாறணும். இப்ப நாம என்ன சொல்றோம்? இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு இந்திய இலங்கை கடற்கரை மீனவர்கள், இந்திய இலங்கையினுடைய அரசு ஒரு கூட்டு குழுவை உருவாக்குங்க. இதுக்கு அரசு அதிகாரத்தை கொடுங்க. இது அங்கீகரிக்கப்பட்ட 2 சட்டத்துக்கும் உட்பட்ட ஒரு அமைப்பா இருக்கணும். இதுல எடுக்கக்கூடிய முடிவுகள் 2 நாட்டுக்குமே சட்ட ரீதியாக பொருந்தக்கூடியதா இருக்கணும். அப்படி ஒரு அமைப்பு உருவாக்குங்க. அப்படி ஒரு அமைப்பு உருவாக்கி அந்த கூட்டுக்குழுல எடுக்கக்கூடிய முடிவுகளை நாம சரியா கொண்டு வரணும். இன்னைக்கு எத்தனை பேர் இருக்காங்க? 120 பேருக்கு மேற்ற சிறையில் இருக்காங்க. இப்ப கடைசியா ஒரு 32 பேர், 152 மேல போயிடுச்சு. 320க்கும் மேற்பட்ட விசை படகுகள், பல கோடிக்கணக்கான ரூபாய் இலங்கையினுடைய கடற்கரையில அப்படியே தேங்கி போய் கிடக்குது. ஒவ்வொருத்தரும் கஷ்டப்பட்டு வாங்கக்கூடிய அந்த
ஒரு விசைப்படகு. அதெல்லாம் இன்னைக்கு வந்து அங்க போய் மாட்டிக்கிட்டு நிக்குது. எப்படி மீனவர்கள் தொழில் செய்ய முடியும்? அந்நிய செலவாணியை மட்டும் 1,00,000 கோடியாக நிர்ணயிப்பதுன்னு சொல்லிட்டு ஒரு இலக்கு வைத்திருக்கக்கூடிய மத்திய அரசு, அப்போ இதை வந்து சரியான முறையில் கையாளணுமா வேண்டாமா? எந்த வகையான முறையான கையாளுதலும் இல்லாம இருக்கிறது ஒரு வெட்கக்கேடான செய்தி. மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்களே, தமிழகத்துடைய முதல்வர் ஸ்டாலின் அவர்களே, இதுல ரொம்ப கவனம் செலுத்துங்க. 1000 உயிர்கள் என்பது வந்து உங்களுக்கு சாதாரணமா போயிடுச்சா? கள்ளச்சாராயம் குடிச்சிட்டு செத்தா அவனுக்கு 10 லட்சம் ரூபாய் கொடுக்குறீங்க. எங்களுடைய மீனவர்கள் அங்கு சுட்டு கொல்லப்படுறாங்க. அவங்களுக்கு என்ன பண்ண தர்றீங்க? ஏதாவது கொடுக்குறீங்களா? குறைந்தபட்சம் கொலை வழக்கு பதிவு செய்றீங்களா? இது எந்த வகையான நியாயம்? கடல்ல நாங்க வந்துட்டு ஒவ்வொரு நாளும் உயிரை பணயம் வைத்து மீன் பிடிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் உயிர்கள் கடலுக்குள்ள பலியாகுது. அதற்கெல்லாம் ஏதாவது நிவாரணம் வழங்குறீங்களா? எதுவுமே கிடையாது. ஒரு மனிதர் வந்து கடலுக்குள்ள காணாமல் போனா 7 ஆண்டு பொறுத்து தான் அவர் வந்து சிறை, அதாவது இறந்ததா கணக்கு சொல்றீங்க. அது எப்படி இருக்க முடியும்? நம்ம கரையிலையா இருக்கிறோம்? காணாம போயிட்டா திரும்பி வந்துடுறதுக்கு. கடல் ஒரு மாதத்துக்கு மேல கடலுக்குள்ள காணாம போனாங்கன்னா அவங்க அவ்வளவுதான், இறந்ததா தான் அர்த்தம். ஆனா 7 வருஷம் பொறுத்து தான் அவர் இறந்ததாக கணக்கு வைத்து அதுக்கு வந்து நீங்க காம்பன்சேஷன் கொடுப்பீங்க. அது எவ்வளோ? 1,50,000 லட்சம் ரூபாய். என்ன இது? குடிச்சிட்டு செத்து போறவனுக்கு கூட 10 லட்சம் ரூபாய் கொடுக்குது இந்த நாடு. ஆனா அந்நிய செலவாணியை ஈட்டி குடிக்கக்கூடிய இந்த சமூகம் 67,000 கோடியை இந்தியா முழுக்க நாங்க வந்து அந்நிய செலவாணி ஈட்டி கொடுக்குறோம். இப்போ 1,00,000 கோடின்னு இலக்கு வச்சாச்சு. அந்த அளவுக்கு மீனவர்கள் அந்நிய செலவாணியை ஈட்டி தரோம். இந்த அந்நிய செலவாணி தான் ஒரு நாட்டினுடைய அச்சாணி, முதுகெலும்பு. அப்படிப்பட்ட ஒரு அந்நிய செலவாணியை ஈட்டி கொடுக்கக்கூடிய ஒரு சமூகத்திற்கு இப்படிப்பட்ட ஒரு சோதனைகளை தொடர்ந்து மத்திய அரசு செய்வது நியாயமில்லை. மாநில முதல்வர் அவர்கள் இதை வந்து கவனம் செலுத்தணும். கவனம் செலுத்தாம உங்களுடைய எம்பிக்கள் வாய்மூடி மௌனியாக இருப்பது வந்து வெட்கக்கேடானது. அங்க வந்து பாராளுமன்றத்தில் பேசுவது மட்டுமல்ல, ராஜாங்க ரீதி அளவுல வந்து நீங்க வந்து அரசுக்கு, மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுக்கணும். அந்த அழுத்தம் இலங்கைக்கு வந்து மிகப்பெரிய அழுத்தமா மத்திய அரசு கொடுக்கணும். அப்பதான் இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். இல்லைன்னா தொடர்ந்து மீனவர்கள் இப்படி சிக்கலான சூழல்ல வாழக்கூடிய நிலை ஏற்படும். எனவே மத்திய மாநில அரசுகள் இதுல கவனம் செலுத்தணும். இன்றைக்கு கூட சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடியார் அவர்கள் மிக காட்டமான அறிக்கையை இன்றைக்கு வெளியிட்டிருக்கிறார். அவருடைய அந்த கோரிக்கையினுடைய நியாயத்தை உணர்ந்து தமிழக அரசு மத்திய அரசுக்கு அழுத்தத்தை கொடுக்க வேண்டும். அப்படி கொடுத்தாதான் மீனவர்களுடைய பிரச்சனைகள் தீரும். இந்த பிரச்சனைக்கு எல்லாமே மத்திய அரசுடைய கையில் இருக்கு. மோடி அவர்கள் இதில் மிகப்பெரிய கவனத்தை செலுத்தணும். இல்லை என்று சொன்னால் எதிர்காலத்தில் தமிழக மீனவர்கள் தெருவுக்கு வர வேண்டிய ஒரு மோசமான சூழல் ஏற்படும். எனவே மத்திய மாநில அரசுகள் இதில் கவனம் செலுத்தி மீனவர்களுடைய அன்றாட நடவடிக்கைகளை மேம்படுத்துவதற்கும் அவர்களுடைய உரிமைகளை காப்பதற்கும் நடவடிக்கை எடுக்கணும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.